வயசு கணக்கு கிடையாது. உடம்புல சக்தி இருந்து இந்த காரியத்தை செய்ய முடியும்னு என்ன வந்தால் அது செய்து கொடுக்க வேண்டியது தான் கடமை. மாட்டேன்னு சொல்ல முடியாது. இன்றையும் நான் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கேன், அப்படி தான் செய்துட்டு இருக்கேன். தைரியம் கொடுத்துருக்காரு கடவுள். அவருக்கு 25 வருஷ காலம் பூஜை பண்ணனே, இது கூட நமக்கு கொடுக்குறாரு. அது அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏதோ இவ்வளோ தூரம் இத்தனை வயசு 99வது வயது முடிகிற வயசில் இவ்வளோ இருக்குன்னா எல்லாம் அந்த கடவுளுடைய அனுகிரகம். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளோ தூரம் எனக்கு ஞானம் வர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம். கொஞ்சம் வயசு தனக்குன்னு ஒரு வயசு வந்து தான் எப்படி நல்லது கட்டது எதுன்னு தெரிஞ்சுட்டு மாறுறானோ அதுதான் நல்லது. சின்ன வயசில் ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு சதா புத்தி வரணும். நல்ல புத்தி வந்து நாம் பண்ணுறமே இதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு சொல்லி அவனாக யோசனை பண்ணணும். இந்தந்த காரியத்துக்கு இந்தந்த மந்திரம் இந்தந்த இதை சொல்லணும் அப்படி அதுக்கு ஒரு இது புத்தகம் பண்ணேன். இவ்வளோ தூரம் பண்ணி கோவில் சம்மந்தப்பட்ட புத்தகம்லாம் அங்கே உட்காந்துக்கிச்சு எழுதினேன். அந்த 2000 பர்யந்தம் கையால் எழுத்து கோத்து மிஷினில் வச்சு எழுதி பழையுது. ஆப்செட் கிடையாது. அந்த 2000 வரையும் பண்ணது எழுத்து பொறுக்கி மிஷினில் போட்டு பிரிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்து. அப்போ இந்த 99 வயசு நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்களே உங்கள் வயசுக்கு. உங்களால் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்னு நான் நினச்சது. இந்த வயசுலேயே நம்மளை கூப்பிட்டு அதை இதை செய்ய சொல்கிறாளேன்னு ஒரு சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸ்ரீனிவாசாச்சாரியா. இந்த ஒரு யங் பர்சன், அதாவது யங் பர்சன் நான் சொல்கிறேன்னா 99 வயசு மட்டும்தான் ஆகுது இவருக்கு. இல்லை, இவர் கடந்து வந்த ஒரு பாதைகள், அவருடைய தலைமுறை தாண்டி அவர் பார்த்துட்ருக்க விஷயங்கள், இதை பற்றி நம்மளோட நேர்களோடு பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம்ப்பா, நமஸ்காரம். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் உள்ளே நுழையும் போது ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக இருந்தீங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து வயசில் பெரியவங்க வந்து கொஞ்சம் நேரம் தூங்கலாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நான் வந்து பார்த்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக, யார் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, என்ன பேசுகிறான்றத வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க. உங்களோட எனர்ஜியோட ரகசியம் என்ன? என்னை பார்க்கிச்ச உங்களுக்கு எவ்வளோ இது இருந்தோ இந்த பார்த்து நம்மளையும் பார்த்து ஒருத்தர் பார்க்க வராளேன்னு எனக்கு அது மாதிரி இருக்குது. நம்ம மாதிரி சொல்கிற ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் நான் போய் பார்க்குறா வரான்னா அது மதிப்பு உண்டு. நாம் சாதாரண மனுஷன், லோகத்துக்குள்ளே பார்த்தோம்னா சாதாரண மனுஷன். நம்மளையும் ஒருத்தர் பார்க்க வராளே, அவ்வளோ பாக்கியம் நமக்கு இருக்குது. நான் சந்தோஷப்படுறேன். இதில் நீங்கள் வந்ததில் எனக்கு இன்னும் பரவ சந்தோஷம். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அநேகம் பேர் அநேக விதமாக தான் சொல்லுவாள். நம்மளுடைய உண்மை எப்படின்றது நீங்கள் வெளியிடுறீங்களே, அதில் எனக்கு இன்னும் பரவ சந்தோஷம். அதான் வரேன். அதனால் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்ன உடனே என்னை பற்றி எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ என்ன செய்யணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்களே எனக்கு வந்து ஒரு அறிமுகம் எடுத்து கொடுத்துட்டீங்க. உங்களை பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்களோட சொந்த ஊர் வந்து சென்னை தானே? நான் என்னை பற்றி சொல்கிறேன், கேட்டு. நான் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு தெரியும் 1ஆம் வயதுலேருந்து ஆரம்பித்து 99 வரையும் சொல்லி போடுறேன். கேட்குறது இந்த விஷயம் ஒன்றும் இல்லை. எப்படின்னா, இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் ஸ்டேட்டில் அழகிய செய்யூர்னு ஒரு கிராமம். அது வைஷ்ணவாள் இருக்கிறோம். பெரிய நிறைய வைஷ்ணவாள் இருக்கிறோம். எல்லோரும் கிராஜுவேட் படிச்சுவா. ஆனால் படிச்சுவான்னா ஒருத்தர் இங்கிலீஷாக தமிழா அதெல்லாம் ஒன்று எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர்கள். அந்த ஊர் எங்களுடைய ஊர் அழகிய செய்யூர்னு பேர். அதில் ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவன் நானும். அந்த இதில் எங்கள் அப்பான்ற மரம் நல்ல பெரிய பாண்டித்யம் உள்ளவர், பெரிய இதில் சேர்ந்தவர். அவன் ஒருத்தருக்கு பேசிப்பா. ஒன்றும் வெளியே உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு கிடையாது. ஊரில் இருக்கிற நிலத்தை பயிரிடுறதுக்கு சாப்பிட்றது பேசுறது ஒருத்தருக்கு பேசி சந்தோஷப்பட்டு காலத்தை போகின்னு இருப்பான். அந்த சமயத்தில் அந்த ஊரில் நாட்டுப்புறத்தில் ஸ்கூலில் அப்போல்லாம் பழைய காலத்தில் இது கிடையாது. கட்டடம் கட்டடம் சொல்கிறவா கிடையாது. தெரு திண்ணையிலே படித்ததுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திண்ணையில் உட்காந்து மரத்தங்களை உட்காந்து படித்தேன். அந்த படிப்பு ரீதியில் நான் வந்து படித்தவனா ரொம்ப படிக்கலை. 4ஆம் கிளாஸ் வரையும் தான் படித்தேன். மேலே படிக்கக்கூடாதான்னா அங்கேயும் சௌகரியம் கிடையாது. நாட்டுப்புறத்தில் 4ஆம் கிளாஸ் வரையும் படித்தாலே ரொம்ப விசேஷம். அதுக்கு மேலே கிளாஸ் போகிறதுக்கு கிடையாது. மேலும்
காஞ்சிபுரத்தில் தூப்புல்னு தெய்வீக சன்னதின்னு ஒன்று இருக்குது காஞ்சிபுரம். அந்த இடத்துல ஜடா பிரம்மச்சாரியும் ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் பெரிய வயதானவர். அவர் என்னன்னா ஜனங்களுக்கு நல்லதை நம்ம செய்யணும், நம்ம வாழ்க்கை நம்ம மனுஷால பிராமண ஆளுகள் எப்படி செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அவர் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல் வச்சார். அதில் எல்லா பசங்களுக்கும் என்னன்னா வேதம், பிரபந்தம், சாஸ்திரம் 3 சொல்லித்தரணும். இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது விதமாக சொல்லித்தரணும். சாப்பாடு பசங்களுக்கு சாப்பாடு அவரே போகிற ஹாஸ்டல். அவர் பசங்களுக்கு வந்தேன்னா தாயார் தாப்பார் கூட அவ்வளோ கவனிக்க மாட்டான். வாரத்துக்கு ஒரு தரம் பசங்களை கூட்டி வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆதரவு அம்மா அப்பா பண்ணி கொடுப்பாள் ஏதாவதுண்டு. அதே மாதிரி வாரத்தில் ஏதாவது பக்ஷணங்கள் பண்ணி கொடுத்து பசங்களை அப்படி காப்பாற்றுவார். அந்த ஸ்கூலில் ஏன் சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்குறவாளுக்கு மனுஷா இல்லாத போயிடுச்சு. வேதத்துக்கு இருந்தால், பிரபந்தத்துக்கு இருந்தால், திவ்ய பிரபந்தத்துக்கு இருந்தால், சான்ஸ்கிரிட் சொல்கிறதுக்கு இல்லாமல். அதுக்கு எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டான். அவர் அங்கே போனேன். அவர் போட்டோடனே நாங்களும் குடும்பம் அங்கே போய் வச்சு அந்த இடத்துல இந்த ஸ்கூல்லாம் ஒன்றும் கிடையாது. படித்தா இதுதான் படிக்கணும், வேறு வழி கிடையாது. அந்த பிரார்த்தனை அவன் சமயத்தில் அதனால் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பா வந்து சமஸ்கிருதம் படிக்க ஆரம்பித்தேன். வேதம் பிரபந்தம் கூட சொல்ல ஆரம்பித்தேன். கொஞ்சம் காலம் அந்த மாதிரி நடந்து வேதம் கொஞ்சம் தூரம் கற்றுண்டேன், பிரபந்தம் கொஞ்சம் காலம் கற்றுண்டேன். அப்பா வந்து சமஸ்கிருதம் கற்றுண்டேன். அதுக்கு மேலே இப்போ பூர்வீக ரீதியில் அது பரீட்சைலாம் வச்சுருக்காளோ எல்லாத்துக்கும். அது இந்த காலத்துக்கு சௌகரியமாக போகணும், அப்போவே போகணுன்றதுக்காக ஹைஸ்கூல் மாதிரியாகவும் காலேஜுன்னு சான்ஸ்கிரிட்டில் உண்டு. இப்போ இவர்கிட்ட கொஞ்சம் தூரம் படித்து கொஞ்சம் நாலெட்ஜ் வந்த உடனே மேலே ஸ்கூலுக்கு போய் பரீட்சை எழுதணும்னு அந்த எண்ணத்தோட கூட மெட்ராஸ் சென்னையில் டவுனில் நாராயணமுதலி தெருவுன்னு ஒரு தெருவு, அதில் காகுமானி ஆதிகேஸ்வரி செட்டி சேரட்டி மூலமாக ஒரு ஹைஸ்கூல் நடக்குது, சான்ஸ்கிரிட் ஹைஸ்கூல். இந்த ஹைஸ்கூலில் சான்ஸ்கிரிட் ஹைஸ்கூல் நடக்குது. அந்த ஹைஸ்கூலில் போய் நான் சேர்ந்தேன். அதில் போய் சேர்ந்த உடனே அது நான் போய் சேர்ந்து 3 வருஷ காலம் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு பேர், அட்வான்ஸ் 2, 3, 4ன்னு பேர், 4வது என்ட்ரன்ஸுன்னு பரீட்சைன்னு பேர். இது 3 வருஷ காலம் அங்கே போய் படித்தேன். அங்கே 3வது சான்ஸ்கிரிட்டு ஹைஸ்கூல் செக்ஷன் மாதிரி அதை பாஸ் பண்ணி முடிச்சுட்டேன். எஸ்எல்சி முடிக்கிறது வச்சுங்களேன், எஸ்எல்சி முடிக்கிற மாதிரி அதை முடிச்சாச்சு. அப்புறம் மேலே காலேஜுக்கு போனோம், சான்ஸ்கிரிட் காலேஜ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நாங்கள்லாம் வந்து அகோரமட ஜியருடைய சிஷ்யாள். அதுக்காக போனோன்னு அர்த்தம் இல்லை. இந்த எனக்கு இந்த அகோரமட ஜியர் இருக்கிற 42வது பட்டம் ஜியர் அவர்னா அதுக்கு முன்ன சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் இடமே கிடையாது. மயிலாப்பூர் இன்னும் எங்கேயாவது யாரும் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே போக வேண்டிய எல்லாருக்கும் இடம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக மதுராந்தகத்தில் அவர் ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ் ஓப்பன் பண்ணார். 42வது பட்டம் ஜியர் அவர் ஓப்பன் பண்ணார். இப்போ யாரும் கஷ்டப்படக்கூடாதுல அந்த இதில் சமஸ்கிருதம் வேதம் பிரபந்தம் அதே மாதிரி வச்சு பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடும், ஹாஸ்டலில் வந்து எல்லாம் படிக்கிற மாதிரி எப்போ பண்ணேன். அங்கே போய் நான் இதுக்கு சேர்ந்தேன், மேல் கிளாஸ் சிரோமணிக்கு போய் சேர்ந்தேன். அது 4 வருஷம் படிக்கணும். அந்த மாதிரி 4 வருஷம் படித்து 44ல் என்ட்ரன்ஸ் படித்தேன், 48ல் சிரோமணி படித்தேன். சிரோமணின்னு டைட்டில் படித்து சிரோமணி டைட்டில் வாங்கினேன். அப்போ தான் அங்கே தான் என்ன விசேஷம்னா இந்த 48வது வருடத்தில் செய்தி பண்ண உடனே கவர்மெண்ட்டில் அதுக்கு மென்வெளியும் ஹைஸ்கூல்களில் சான்ஸ்கிரிட் காலேஜ் கிளாஸ் ஒன்று உண்டு. எல்லா இதுலேயும் தமிழ் இங்கிலீஷ் வைக்கிற மாதிரி சான்ஸ்கிரிட்டும் ஒரு பாடம் வச்சுருந்தான். கவர்மெண்ட்டில் சான்ஸ்கிரிட் எடுத்துட்டோம். இந்தமாரி சான்ஸ்கிரிட்டே இங்கே சொல்லக்கூடாது, தமிழ் சொல்லணும், இங்கிலீஷ் சொல்லணும். சான்ஸ்கிரிட் பதில் ஹிந்தி பாடம் வைக்கணும், சான்ஸ்கிரிட்டே கூடாதுன்னு எடுத்துட்டோம். ஹிந்தி படித்த வருஷம் வரணும், இல்லைன்னா தமிழ் படிக்கணும். அவளுக்கு குடும்பம் இப்போ இருக்கிற வாழ்க்கை சான்ஸ்கிரிட் வாழ்க்கை அது தெரிஞ்சு இருந்தால் அதே பம்பூரில் இருக்கணும், இல்லாட்டா வேறு விதமாக வேறு ஏதாவது கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம். நான் வந்து கிடைச்சது 7 கொடுத்தேன் சார். நான் சிரோமணி பாஸ் பண்ணேன், வேறு தெரியாது, தமிழும் தெரியாது, இதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்னடா பண்ணுறது, வேதம் படிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லாத கொடுத்து குடும்பம், எங்கள் குடும்பம் ஏழை குடும்பம், ரொம்ப குடும்பம் சம்பாதிச்சு சாப்பிட்டாகணும். இது ஒன்றுமே இல்லாத கொடுத்து அதோடு கூட எனக்கு 43லேயே என்ட்ரன்ஸுக்கு இதுலேயே கல்யாணம் ஆகி போச்சு. நான் ஒருத்தன் சாப்பிடா என் பொண்டாட்டிக்கு வேறு காப்பாற்றி ஆகணும். இதேனா இந்த மாதிரி ஆகிடுத்து, படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது இந்த 42வது பட்டம் ஜிஎன்றவர் திருவள்ளூரில் இருந்தார். திருவள்ளூர் வச்சா எங்களுக்கு இதுவெளியே சாமானிய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் 2 ரகம் உண்டு சான்ஸ்கிரிட்ல. இப்போ கீழே படித்த வெளியிலும் சாமானிய சாஸ்திரம், அப்புறம் வேதாந்த சாஸ்திரன்றது ஒரு இதில் நடக்குது,
ஒரு ஆச்சாரியாண்டு போய் கிளாஸ் மாதிரி நடக்கணும். ஓகே. அதில் ஜீவன் 44 வயசுலேயே திருவள்ளூரில் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி வேதம் படிக்கணும்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் வேதாந்தத்துக்கு ஒரு சான்ஸ்கிரிட் தமிழில் ஒரு வியாக்கியானம்னு சொல்லி கமெண்ட் எழுதுகிறேன். அப்பா நான் இது எழுதிட்டுருக்கேன், இது முடிகிறவில்லையும் எதையும் செய்ய முடியாது, அதனால் இது முடிஞ்ச உடனே நான் ஆரம்பிக்கிறேன், அப்போ வாங்கிட்டார். அதுவும் போயிடுச்சு. நான் எப்படி சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுன்னு தெரியல. பட்டணத்தில் எங்கள் அப்பாவுடைய தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுக்கு போய் அவர் வைத்தியம் இருந்தார். அவர் கூட போனால் எங்கேயாவது போய் ஏதாவது கொடுப்பார், அதை வச்சு நடத்தலான்னு பார்த்து போனேன். அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் சுப்பிரமணிய ஐயர்னு ஒரு இன்ஜினியர் இருந்தார். அவருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவன். அவர் என்ன இன்ஜினியர்னா வேணுன்னா, இந்த மெட்ராஸுக்கு ஜலம் வரது, அதுக்கு வாய்க்கால் ரெண்டு வாய்க்கால் அங்கேருந்து வந்தது. ரெட்டில் 2 வாய்க்கால் வந்தது. அது ஒரு வாய்க்கால் இருந்தது. ஜலம் போடலன்ட்டு இன்னொரு வாய்க்கால் கட்டினான். அதில் அங்கங்கே கான்ட்ராக்ட் விட்டான். நான் சொன்ன அதாமே ஒரு இன்ஜினியர். அவர் கவர்மெண்ட்டில் இந்த இது எடுத்தார், கான்ட்ராக்ட் எடுத்தேன். அது 3 பேர் இந்த கான்ட்ராக்ட் இருந்தது. இவர் எடுத்த கான்ட்ராக்ட் என்னன்னா, வில்லிவாக்கத்துலேருந்து ஆரம்பித்து ரெட்டில் இது வில்லிவாக்கம் கார்பரேட். அவர்னு சொல்லி பையன் இதுவாக இருக்கான், அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் சித்தப்பா சொன்னேன். கேட்டு சரி வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்ச்மேன் இந்த வேலை கொடுத்தேன். இந்த ஆளுகள்லாம் வேலை வாங்குற மாதிரி சூப்பர் இந்த மாதிரி வேலை கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 1.5 ரூபா சம்பளம். இந்த 1.5 ரூபா சம்பளத்தில் போய் வேலை செஞ்சு ஆள்கள் வேலை வேலை செய்யலாம் பார்க்கணும். இந்த மாதிரி இதுதான் அது வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேலை வேணுமே இவர் தான் கூப்பிடவே இல்லை. முடிஞ்சு போச்சுன்னு ஜிஆர் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். போட்டு அவரே வந்து அந்த இன்ஜினியரே இந்த மெட்ராஸில் மின்ட்லியில் கஞ்சித்தட்டி ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாள். இந்த ஆஸ்பத்திரி இருக்குது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கிச்சன் ஒர்க் எடுத்தான். அந்த கிச்சன் ஒர்க்கில் எனக்கு இது போட்டு மாதம் 45 ரூபா தினக்கூலி இல்லை, 40 ரூபா சம்பளம் போடுவது. வில்லிவாக்கத்தில் கொடுத்துரும். இங்கேருந்து தாத்தானா சைக்கிளில் அங்கே போவேன் ஸ்டான்லிக்கு. அங்கே இதுக்கு இப்போ அங்கே போயிட்டு வந்து அந்த மாதிரி இந்த வேலைலாம் பார்த்தேன். இது இப்படியே முடிஞ்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே இங்கேருந்து எனக்கு வந்துடுச்சு. ஜிஎன்லேருந்து முடிஞ்சு போச்சு. காலக்ஷேபம் வாங்கும். உடனே இங்கே வந்தேன். இங்கே 49 இங்கே வந்து காலக்ஷேபம். காலக்ஷேபம்லாம் முடிஞ்சு நல்லா நடந்துட்டது. இந்த புஸ்தகம் முடிஞ்சு போச்சு சொல்லும். இந்த நாங்கள் 14 பேர் காலக்ஷேபம் பண்ணோம். அது காலக்ஷேபம் போட்டு வருகிறது. அதில் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். இது பிரிண்ட் எப்படி பண்ணுறது என்னன்னு கேட்டான்னா, மெட்ராஸில் போய் அச்சாபீஸில் சில அச்சாபீஸுகளில் கேட்டான். அது சான்ஸ்கிரிட் தமிழ் கலந்து புக்கும் பண்ணணும். பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அது போய் கேட்டான். கேட்டதுக்கு அந்த காலத்தில் 10,000 ரூபாய் ஆகும்னா. அந்த காலத்தில் 10,000 ரூபாய்னா இப்போ 49 1949 10,000 ரூபா ஆகும்னா இது ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாயா செலவழிக்கிறது அப்படின்னு யோசனை வந்துடுச்சு. அப்போது அவருடைய சிஷ்யா மெட்ராஸில்லாம் ஏன் என்னத்துக்கு அவன் ஒருத்தனை போய் கேட்பானே, நம்ம மடத்துலேயே ஒரு ப்ரெஸ்ஸு வாங்கிட்டான் போச்சு, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டா அது நம்மளோட 4 பேர் போடுவா சான்ஸ்கிரிட் படித்தோன்னே கற்றுக் கொடுத்து பிழைப்போம். அந்த மாதிரி செய்யலாம். உடனே அவர் ஜிஆர் சொல்கிற நல்லா பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு பண்ணிடலான்னு சொன்ன உடனே சரி தாண்டி நாங்கள் 14 பேரும் உட்காந்து காலக்ஷேபம் வந்து படிச்சுட்டு இருக்கோம், வேதாந்தம் படிச்சிருக்கோம். இது தடா டேய் என்னை கூப்பிட்டு எழுந்துடுறா அப்படின்னு. இது நான் இந்த மாதிரி நான் ப்ரெஸ் வாங்க வரேன் பார்த்துக்கிறியான்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஸ் வேலை தெரியாது, என்ன ப்ரெஸ்ஸுன்னா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு பழைப்புக்கு ஒரு வேலைக்கு நம்மளை கூட சொல்லிட்டாரே, நமக்கு பின்னால் பழைப்பு வர்றதுன்னு தான் பார்த்துக்கிறேன்ட்டேன். உடனே எப்படி நான் வந்து அந்த பெரிய மெட்ராஸில் பெரிய மனுஷாலாம் எப்படி ப்ரெஸ்ஸுன்னா என்ன, அது என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்றத கேள்வி கேட்டு ஒன்று தெரியணுமே. பணம் வேணால் கொடுத்து வாங்கி விடலாம். இது அதுக்கு மெட்ராஸில் சிந்தாதிரிப்பேட்டையில் சுதேசி டைப் ஃபவுண்ட்ரின்னு ஒரு டைப் ஃபவுண்ட்ரி எழுத்தெல்லாம் கொடுக்குறாங்க ப்ரெஸ்ஸுக்கு. அதில் சுப்பிரமணிய முதலின்னு ஒருத்தன் அதுக்கு எஜமானன். அவன் ரொம்ப ஆசையும் சங்கரப்படத்து சிஷ்யன். அவன்கிட்ட யாரோ சொன்னால் அவன்கிட்ட போகணும். இந்த மாதிரி சமாச்சாரம் ஜிஆர் வாங்கவே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ப்ரெஸ்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ ஏதாவது உபகாரம் பண்ணோம், நீ தான் எடுத்துக்கணும், அதுக்கு வேண்டியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. கவலையப்படாத நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஸ்ஸுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ சாமானியம் தானே கொடுத்து ஒரு மனுஷனை கூட அனுப்பிச்சு மிஷினரிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தார். ஒரு மனுஷனை கூட அனுப்பிச்சு 2 மாத காலம் இருந்து இவனுக்கு எல்லாம் எது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். சொல்லி கொடுத்து அதே மாதிரி வந்தார், சொல்லி கொடுத்தார்.
எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி அதில் வேலை செஞ்சால் மடத்து ஒர்க்கு இன்னும் ஏதாவது ஒர்க்குகள்லாம் செய்கிறது வேணும். அத்தோடு அதாவது 15 வருட காலம் அந்த மாதிரி நடத்தினேன். அது 50ல் ஆரம்பித்தோம் அந்த ப்ரெஸ்ஸு, மரோலா ப்ரெஸ்ஸுன்னு பேர். அப்புறம் 66ல் என்ன பண்ணேன்னா 15 வருட காலம் நம்ம வந்து இன்னொருத்தரோட வேலை செஞ்சுவோம், ப்ரெஸ் வேலை செஞ்சு போச்சு, நாம்ளே ஒரு ப்ரெஸ் வச்சா என்னான்னு தோணுச்சு, மனசில் தோணுது. கூட இருக்கிறவங்க பரவாயில்ல செய்யணும். அதெல்லாம் 56ல் தான் ராகவசிம்மம் ப்ரெஸ்ஸுன்னு மெட்ராஸில் செய்தாப்பேட்டில் ஆரம்பித்தேன். 66 10ஆம் ஆரம்பித்தேன் ப்ரெஸ் ஆரம்பிச்சு. அதே மாதிரி சான்ஸ்கிரிட் எங்கள் ப்ரெஸ்ஸுனால சான்ஸ்கிரிட் தமிழ் எல்லாம் பண்ணுவோம். வெறும் தமிழ் சான்ஸ்கிரிட்டில் இங்கிலீஷில் தமிழில் எல்லா வேலையும் செய்யும். கல்யாண பத்திரிகை நடந்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டே இருந்தேன். இந்த 15 வருட காலம் திருவள்ளூர் இருந்துச்சு. சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கனாலே கோவில் சம்மந்தப்பட்ட வழக்கு கொண்டு கோவில் பூஜைகள் விஷயம், கும்பாபிஷேக விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுண்டு அப்பப்போ ஒருத்தரோட போகிறது வர்றது, கும்பாபிஷேகத்துக்கு போகிறது அதை தெரிஞ்சு வைத்தேன். இங்கே வந்த உடனே அதை பற்றி நான் வந்து அது பண்ணுறதுக்காக ஒரு புத்தகங்களை பார்த்துக்கிட்டு நமக்கு சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கோம், சான்ஸ்கிரிட்டில் புக்குலாம் இருக்குது பார்த்து நிரந்தரமாக தெரிஞ்சுட்டேன். அப்புறம் என்ன கேட்குறவங்க இல்லை, மதிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க கிடையாதுன்னு ரிஜெக்டாக தெரிஞ்சுட்டேன். அப்போது அந்த சமயத்தில் மெட்ராஸில் ஆரம்பித்து சைதாப்பேட்டை வச்சு ஒரு 5-6 வருட காலம் ஆச்சு. அப்போ இந்த மயிலாப்பூரில் வேதாந்த இதை தவிர சீனிவாச பெருமாள் கோவில்னு இருந்தது. இருக்க ஆளுக்கு பூஜைக்கு மனுஷாக குறவாக கொடுத்து ஆப்படல. அந்த சமயத்தில் என்னை வந்து பார்த்து ஒரு நாள் வர ப்ரெஸ்ஸையும் பார்த்துக்கலாம், நீ வந்து எத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வர முடியும் வாங்கிட்டான். சரி கூப்பிட்றாங்க, அதுவும் வந்து என்ன இதில் வந்து சேர்ந்தேன். ப்ரெஸ்ஸை மயிலாப்பூர் கொண்டு வந்துட்டேன். இது 2 காத்தால 10 மணி வரையும் கோவில் பார்த்துக்கிறது, ப்ரெஸ்ஸுக்கு போகிறது, பார்த்துக்கிறதுனால சாயந்தரம் 4 மணிக்கு மேலே வர்றது, கோயிலை பார்த்துக்கிறது, இப்படி 2யும் பார்த்தேன். அப்போ கோவிலில் நிறைய ஜனங்கள் வரமாட்டான், கொஞ்சம் இருக்கும். அது ஏன்னா கோவிலுக்கு வந்துட்டோம், இதில் எதுவும் இல்லாததுக்கா அதுக்கு வேண்டியதான சம்மிதைகள்னு சொல்ல உண்டு, கிரந்தங்கள். அதுகளெல்லாம் பார்த்து யார் யார் எப்படி இப்படி என்னென்ன செய்யணும், எந்த மாதிரி செய்யணுன்றலாம் உட்கார ஒருமை இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துப்பேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாங்க இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்க அந்த ப்ரெஸ்ஸு வச்சேன்னு உதவி நான் தான் சொன்னேன், எந்த வேலையும் நான் செய்வேன், நானே கம்போஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். இதில் முதல்ல ஒரு புத்தகம் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல ஆரம்பித்தது இந்த புத்தகம் தான். இதை கம்போஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் உட்காந்துக்கிறது இதில் பொதுவாக பூஜை எப்படி பண்ணுறது, கும்பாபிஷேகம் எப்படி பண்ணுறது, திருவிழா எப்படி பண்ணுறது, அதெல்லாம் இதில் வருது. அபிஷேகங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் இதில் வருது. அதை வந்து அப்படியே வச்சுட்டா இது மொத்தம் சான்ஸ்கிரிட்டு. இதில் வர சான்ஸ்கிரிட் தான் புத்தகம் பிரிண்ட்டு. இதை வந்து புரியாது, அதுதான் இதை தமிழாக்கணும்ட்டு ஆரம்பித்து இது தமிழாக்கினேன். இது தவிர இது முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குன்னா கோயிலில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறதுக்கு அறியம் இருக்குது. இதுதான் இருக்குது, இது இல்லைன்னு கிடையாது. அபிஷேகங்கள், உற்சவங்கள், என்னென்ன பண்ணணுமோ மொத்தம் ஒரு கோவிலுக்கு வேண்டியது. பாஞ்சராத்திர கோவிலுக்கு வைகானந்தம் பாஞ்சராத்திரம் உண்டு. பாஞ்சராத்திர கோவிலுக்கு எது வேணுமோ மொத்தம் இருக்குது. இந்த பாஞ்சராத்திர கோவில் எது என்ன ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், இது திருநாராயணபுரம், இதெல்லாம் காஞ்சிபுரம், இதுக்கு வேண்டியதெல்லாம் அது மொத்தம் இருக்குது. இதை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இது முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னடா பண்ணுறது வந்து நான் வந்து 2000 வரையிலும் கோவிலில் இருந்தேன். 72 போனேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணது, கோயிலில் ஏதாவது தப்பு ஏற்பட்டுருச்சோ, தோட்டங்கள் ஏற்பட்டு கொடுத்தோ, அது எப்படி என்ன பண்ணுறது, எந்த தோட்டத்துக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியணும். அதுக்கு வச்சுட்டு அந்த இதில் மூலபோதமான சம்மிதைகளும் ஈஸி இருக்குது. அதுலேருந்து அதை எடுத்து வச்சுங்க, அதை பார்த்து வச்சு இந்த தப்புக்கு இந்த காரியம், இந்த தப்புக்கு இந்த காரியம் அப்படின்னு அது வந்து பிராயச்சத்தம்னு பேர். அது பண்ணேன். அப்புறம் இவ்வளோ இதெல்லாம் இருக்கா, மந்திரமே பூஜைலாம் இப்படி பண்ணணும் தான் இருக்கும். அதுக்கு என்ன மந்திரம், என்னத்தை பற்றி சொல்கிறது, என்னன்னா இந்தந்த காரியத்துக்கு இந்தந்த மந்திரம், இந்தந்த இதை சொல்லணும் அப்படி அதுக்கு ஒரு இது புத்தகம் பண்ணேன். இவ்வளோ தூரம் பண்ணி கோவில் சம்மந்தப்பட்ட புத்தகம்லாம் அங்கே உட்காந்துக்கிச்சு எழுதினேன். எழுதிட்டு ப்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட இருக்கிறதுல நானே முதல்ல கம்போஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணேன். இப்படியே நடந்தது 2000 வரைக்கும். இந்த கோவிலை பார்த்துட்டு ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு கோவிலில் நடக்கணும். அதுக்கப்புறம் நமக்கே கோவில் இது 2யும் பார்க்கறது கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று என்னன்னா அந்த 2000 வரைக்கும் கையால் எழுத்து கோத்து மிஷினில் வச்சு எழுதி பழையுது, ஆப்செட் கிடையாது. அந்த 2000 வரையும் பண்ணது
எழுத்து பொறுக்கி பொறுக்கி மிஷினில் போட்டு பிரிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. 2000 என்ன தோணுதுன்னா எல்லா அவரோ அட்வர்டைஸ்மெண்ட்காரன் வந்து இது பண்ணான் குறிப்பாக வாங்குறவங்களா தான் மனதை வாங்கணும்னு தோணுச்சு. ஒரு ஆப்செட் மிஷின் வாங்கினேன். ஓகே. ஆப்செட் மிஷின் வாங்கினா அது கம்ப்யூட்டர் வேணுமோ கம்போஸ் பண்ணுறது ரெண்டையும் வாங்கிட்டு அவன் அத்தை கற்றுக் கொடுத்தான். அந்த மிஷின் கொடுத்தவன் இதை கற்றுக் கொடுத்த மாதிரி அதை ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்தான். அதை தெரிஞ்சுனேன். எங்கள் தாத்தா பற்றி சொல்லணும்னா அவர் வந்து இந்த கம்ப்யூட்டர் எப்படி கற்றுண்டார் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இதை நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு லெட்டர் ப்ரெஸ் தான் வச்சுருந்தோம். ஸோ அங்கே எல்லா புஸ்தகங்கள் போட்டும்போது வந்து அப்போ தான் டிடிபி வந்த சமயம். ஸோ டிடிபி வரைச்சி எல்லா புஸ்தகத்தையுமே வந்து நாங்கள் டிடிபிக்கு மாற்றணும்னு ட்ரை பண்ணிச்சு. அது சம்ஸ்கிருதத்தில் டைப் பண்ணோம். வீட்டில் யாருக்கும் ரொம்ப சம்ஸ்கிருதம் தெரியாது. ஸோ நான் தான் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சால் சம்ஸ்கிருதம் டைப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே அடோப் பேஜ் மேக்கர் இன்ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து அப்போ காலேஜ் படித்த சமயம். ஸோ ப்ரோக்ரஸ் பெருசாக இருக்குது அது டைப்பிங்கில். பிகாஸ் மற்றது சுற்றுறது காலேஜ் போகிறது அதுன்னே நான் ஸ்பெண்ட் பண்ண டைம்னால அவருக்கு வந்து என்னென்னா ஒரு காரியம் எடுத்தால் அந்த காரியம் கரெக்டாக டைமுக்கு முடியணும். அது டிலே பண்ணக்கூடாது. ஒரு டைம் ஸ்பெண்ட் பிளான் பண்ணால் அந்த பிளான் பிரகாரம் கரெக்டாக நடக்கணும். பட் அது நடக்கலை. ஸோ அதான் அவர் என்ன பண்ணாருன்னா நான் வேணாமேட்டு அவரே கற்றுக்கலான்னு ஆரம்பித்து என்னை சொல்லித்தர சொன்னார். அப்போ வந்து அவருக்கு ஏஜ் வந்து 84 இயர்ஸ். ஸோ 84 இயர்ஸில் வந்து ஸ்டார்டட் லேர்னிங் அடோப் பேஜ் மேக்கர். அது வரைக்கும் சிஸ்டம்லாம் என்னன்னு தெரியாது அவருக்கு. ஸோ சிஸ்டம் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது, கீபோர்ட்னு என்னன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறம் அவர் கற்றுண்டு ஸோ ஃபஸ்ட்டு கீபோர்டு சான்ஸ்கிரிட் கீபோர்டு இருக்குல்ல, சான்ஸ்கிரிட் லேஅவுட், அந்த லேஅவுட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம இங்கிலீஷில் QWERT மாதிரி அந்த கியூக்கு என்ன ஈக்குவலண்ட்டான சம்ஸ்கிருத வார்த்தை சம்ஸ்கிருத லெட்டர் அது தெரியணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு சிஸ்டம் பார்க்கணும். ஸோ இவ்வளோ பண்ணுறச்சேவும் அவருக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன இருக்குன்னா அவரால் வந்து அந்த மவுஸ் கண்ட்ரோல் மட்டும் அவர் கஷ்டப்பட்டுருந்தார் ஆரம்பத்தில். டக்குன்னு வராது. அந்த grip இருக்கணும் இல்லையா உங்களுக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் பார்லாம் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிடும், அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எங்களை கூப்பிட்டார். பட் மற்றபடி அவரே பேஜ் மேக்கரில் ரூலர் செட் பண்ணி எடர் செட் பண்ணி எப்படி டைப் பண்ணணும், ஃபாண்ட்டை மாற்றுறது, ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, இது எல்லாமே அவரே பண்ணார். ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா 84 இயர்ஸில் தன்னோட காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக அவர் கற்றுண்டார். அது இன்னொரு விஷயம் என்னன்னா நான் என்னுடைய பொண்ணு இவன் அம்மா இருக்காளே இவள் அந்த மிஷின் போடுவோம். அவளும் இந்த சம்ஸ்கிருத விஷயத்தை கம்போஸ் பண்ணுவோம் கூட. அவள் மிஷினுக்கு வச்சுட்டு நான் இது பண்ணினேன். இந்த மாதிரி அதில் கம்போஸ் பண்ணி அதில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு வச்சுட்டேன். இதை வாங்கின உடனே அதெல்லாம் வச்சுட்டேன். ஓகே. பழசி கம்போஸ் பண்ணுறவங்களாம் வச்சுட்டேன். இது மொத்தம் என் கையால் இதில் கம்போஸ் பண்ணது தான். இது மொத்தம் என் பொண்ணு போட்டது. நாங்கள்லாம் 2 பேரும். இதில் நான் 5 பாஷை பண்ணுவேன். சான்ஸ்கிரிட்டு கிரந்தம்னு பழைய எழுத்து ஒரு தமிழ் மாதிரி இருக்கும். அது கிரந்த எழுத்து. ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் 5 பாஷை நான் பண்ணுவேன். இந்த மாதிரி இந்த காலத்தை கொண்டு இது இந்த காலத்தை தள்ளின்னு இருக்கேன். இந்த இதில் இவ்வளோ வேலை நடுவில் நான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருந்தவன். கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு எழுதியிருக்கோம் தெரிஞ்சுட்டுருக்கன்றதால கோயில் சம்மந்தமாக சில இடங்களில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுவா, பண்ணி வைக்கிறோம் கூப்பிடுவா, பூஜை பண்ணுறதுக்கு சில கூப்பிடுவா, அதுக்கெல்லாம் கூப்பிடுவான். அந்த மாதிரி ரீதியில் கிட்டத்தட்ட 30-35 கோவிலுக்கு கிட்டத்தட்ட நான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன். கொஞ்சம் 30-35 கோவில் நான் அநேக இடங்களில் போயிருக்கேன், பண்ணிருக்கேன். இன்னும் போயிருக்கேன். நேற்று கூட போன இதும்போது என்ன ஒரு நைமிசாரண்யம் இது இதில் வடதேசத்தில் அங்கே போய் நரேந்திர சுவாமி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். சொல்கிறேன் நேற்றுக்கு போயிட்டு வந்தீங்களா? நைமிசாரண்யத்தில் போயிட்டு வந்தீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நைமிசாரண்யத்துக்கு அப்புறம் இங்கே முக்கூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து மகாலட்சுமி பிரதிஷ்டை பண்ணேன். சொல்கிறேன் இந்த மாதிரி இது பண்ணிருக்கேன். இந்த மாதிரி காலத்தடி இது வரையும் அப்படி காலம் என்னுடைய காலம் போயின்னு இருக்குது. இது வரையும் இப்படி இருந்துட்டுருக்குது. இப்போவும் அப்படியோ முடிஞ்சால் கல்யாண பற்றி ரொம்ப செய்கிறேன். முன்னாலெல்லாம் கல்யாண பத்திரிகை இதுதான் நிறைய வரும் செய்வேன். இப்போவும் வரதும் கம்மி. நம்மளால் முடிஞ்ச வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் 1-2 அப்படி செய்கிறதுன்னு இது வரையும் என் காலத்தை போயிட்டு என்னுடைய இது அவ்வளோதான் விஷயம். இங்கே மாமனாரை பற்றி சொல்லணும்னா 2 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன் என்னால் முடிஞ்சது. அவர் ஒரு கைராசிக்காரர். அவருக்கு ராசி இருக்கோ இல்லையோ, ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் தொட்ட இடமெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்போ ஒரு கோவில் இருக்குது, சின்னதாக ஒரு கோவில் முதல்ல கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விக்கிரத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இவர் வந்துடுவார், சம்பிரோக்ஷணம் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் அந்த கோவிலானது பல சன்னதிகளால் அபிவிருத்தியாகி சேவார்த்திகள் வந்து மேலே சேவார்த்திகள் வந்து ரொம்ப பிரமாதமாக பரிமளிக்கிற மாதிரி எல்லா கோவில்களும் அவர் பண்ண சம்பிரோக்ஷம் எல்லாம் அது கை ராசி. ஒரு காரியத்தை தொட்டார்னா உடனே அது என்ன பரிமளிக்கும். அவரை விட நமக்கு எல்லாருக்கும் பரிமளிக்கும்.
அப்படிப்பட்டது அவரது கைராசிக்காரர். அவர் விஷயத்தில் என் மனசில் வந்து ஆழ பதிஞ்சது ஒன்று. சின்ன வயசில் சைதாப்பேட்டையிலேருந்து திருவள்ளூர்லேருந்து எங்கள் எல்லாரும் சைதாப்பேட்டைன்ற ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டோம். சைதாப்பேட்டையில் ப்ரெஸ் இருந்தது. சைதாப்பேட்டையிலேருந்து எங்கள் அம்மாவும் நானும் வந்து அடையாறில் எங்கள் சித்தி வீட்டில் இருந்தோம். சைதாப்பேட்டையிலேருந்து அந்த நாளில் அடையாருக்கு வரதுக்கு 15 பைசா. அந்த 15 பைசா அவர்கிட்ட கிடையாது. சைதாப்பேட்டையிலேருந்து அடையாருக்கு வரத்துக்கு அவர் நடந்து தான் வருவார். நடந்து வந்தாலும் சாப்பாடுன்றது அப்போ சரியாக கிடையாது. நான் சில சமயத்தில் வீட்டில் அவர் சாப்பிட்ருவார். சாப்பிட்டு தான் பத்தாது. அது எனக்கு அப்போ வந்து 8 வயசு 10 வயசுக்குள்ளே எனக்கு விஷயம் தெரியாது. அப்போ வந்து சித்தி வீட்லேயும் திருப்பி அவர் சாப்பிடணுன்னு சாப்பிட வருவார். அப்போ சாப்பிட வரும்போது அது விவரம் தெரியாத வயசுன்றதுனால, ஏப்பா இப்போ தானே அங்கே சாப்பிட்டேன், திருப்பி வந்து நீ சாப்பிட்றியப்பா அப்படின்னு கேட்டுருவேன். அந்த வயசு ஆக ஆகான விட்டு தான் அந்த சமயத்தில் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல அப்படின்னு இப்போ தான் நினைக்க தோன்றுறது. அது என்ன தான் இருந்தாலும் அது மனசில் வந்து ஆழ பதிஞ்சிடுது. அது மாறவே இல்லை. அதே மாதிரி இன்னொன்று, அவர்கிட்ட ப்ரெஸ்ஸு சைதாப்பேட்டையில் ப்ரெஸ் இருக்கும்போது இந்த கோவிலே இருந்தார். இந்த கோவிலில் இருந்த சமயத்தில் கோவில் வந்து ப்ரெஸ்லேருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும், ஸ்கூல்லேருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும் வாங்குறது. அதை கொடுக்கணும், பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுக்குற சமயத்தில் சில சமயம் வந்து லேட் ஆகிடும், கொடுக்க முடியாது. அந்த டயத்துக்கு அது கொடுத்தாகணுன்றதுனால ராத்திரி 9 மணிக்கு கோவில் மூடுவாங்க. அந்த கோவில் முடிஞ்ச உடனே 5B பிடிச்சி லாஸ்ட்டு பஸ் 5B பிடிச்சி சைதாப்பேட்டைக்கு வருவார். சைதாப்பேட்டைக்கு வந்து அங்கே வந்து அந்த நைட்டு மிஷினை போட்டு கொண்டு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தயார் பண்ணிவிட்டு காத்தால 6 மணிக்கு கோவிலுக்கு வரணும். 5 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5B சைதாப்பேட்டையில். அந்த பஸ்ஸில் வந்து இங்கே வருவார், கோவிலுக்கு வந்து வேலையை முடிச்சு கொடுப்பார். அதே மாதிரி அவர் காரியம் அவர் வேலை அவர்னு வரும்போது அவரை மாதிரி இன்றைக்கும் எங்களால் யாராலையும் செய்ய முடியாது. 24 மணி நேரம் தானே இருக்குது உங்களுக்கும்? 24 மணி 24 மணி நேரம் தானே இருக்குது. ஆமாம். இவ்வளோ என்கேஜாக உங்களை வந்து இவ்வளோ ஆக்குபைடாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரீங்க. ஒரு இடத்துல கூட ஒரு தடங்களோ ஒரு வாய் குளறலோ எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறீங்களே, எப்படி? அதெல்லாம் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது, கடவுள் கொடுத்த வழி. நான் என்ன சொல்ல முடியாது அதுக்கு பதில். ஏன்னா நாங்களாம் வந்து மொபைலில் வந்து நோட்ஸில் எழுதி வச்சுக்கிறோம், மறக்க கூட. நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ அது சொல்கிறோம்ல, நீங்கள் இந்த வயசில் வேதாந்தம் இன்னும் எத்தனை பேருக்கு சொல்ல கேடுப்போம். காலக்ஷேபம் காத்தால வெள்ளை சாயந்தரம் வெள்ளை சொல்கிறேன், சொல்லி தான் இருக்கும். அதுபோல் அது ஏதோ தைரியம் கொடுத்துருக்காரு கடவுள். அவருக்கு 25 வருஷ காலம் பூஜை பண்ணனே, இது கூட நமக்கு கொடுக்குற அது அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால நான் பண்ணுறோம். இன்றைக்கும் கோயில் சம்பந்தமாகவோ இந்த மாதிரி அதுவும் தீட்டு விஷயமாவோ இதாக கேட்டால் எங்கே இருந்தாலும் ஓடுவது என்ன தான் கேட்பான். அதை 10 பேர் என்ன கேட்பான். தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். ஏதோ இவ்வளோ தூரம்னா இத்தனை வயசு 99 வயசு முடிகிற வயசில் இவ்வளோ இருக்குன்னா எல்லாம் அந்த கடவுளுடைய அனுகிரகம். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளோ தூரம் எனக்கு ஞானம் வர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம். என்ன நான் காலக்ஷேபம் பண்ணேன்னு சொன்னோம், இது படிவு இதெல்லாம் பண்ணது. அந்த சமயத்தில் மாணவர் ப்ரெஸ்ஸும் ஆரம்பித்தோம். ப்ரெஸ் ஆரம்பித்து ப்ரெஸ் நடந்துட்டுக்கிச்சு. இத்தனை நாள் மனுஷாளுக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தம் வேத விஷயமான விஷயங்களில் தகராறு வந்தது. தகராறு வச்ச ஒருத்தருக்கு புக்கு எழுதியிருந்தான், கேட்குறது பதில் சொல்கிறது இந்த மாதிரி தான். அந்த மாதிரி எழுதி எத்தனை நாள் எழுதினாலும் எதிரி வந்து மேலே மேலே கோட்டி சொல்லிட்டே போனால் பதில் சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரணம் ஜிஆர் ஒரு புத்தகம் எழுதினார், பதில் எழுதினார். அவருக்கு பதில் எழுதிட்டு அவர் வாங்கின ப்ரெஸ்லேயே கம்போஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிட்டு போட்டு காமிச்சேன். யார் எழுதினாலும் தெரியணும் முடியும். மேலே மேலே யார் பேர் போடுறதுன்னு கேட்டேன். யார் பேரை போட, உன் பேரை போடு அப்படின்னு. எனக்கு அவர் எழுதியதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமான்னு சந்தேகம். அவர் எழுதியே சரியாக படித்து பதில் சொல்லுங்கன்னு சந்தேகம். உன் பேரை போடுவோன்னு. சரி சொல்கிறாரே, நம்ம படிப்பு சொல்லி வச்சவர் வந்து அவரே நம்மளை போட்டு போடுன்னு சொல்லச்சே நாம் மாட்டேன்னு சொன்னாரு. சரி போட்டு சீனிவாசன் போட்டுக்கோங்க. இப்போ ஊர் பேரை போட்டு ஐஷூர் சீனிவாசன் போட்டு கொண்டு வைக்க முட்டாளே அப்படின்னு. ஏன் என்ன வித்வான் முன்ன போடு, வெறும் சீனிவாசன் போட்டால் வித்வான் என்ன போடு அப்படின்னு. அதுக்கு நாராயண போடுறானா அப்படின்னு அந்த பத்திரிகையில் வித்வான் போட்டு இன்னொரு அவர் அன்னைக்கு எந்த காரணத்தால் என்னை வித்வான்னு சொல்லி கொடுத்தாரோ இன்னைக்கு ஒரு குறவும் இல்லை, எந்த இதுலேயும் ஒரு குறவு இல்லை. எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் நல்லா தெரியுது, நமக்கு அசலாருக்கு சொல்ல முடியும்னு தெரியுது, நமக்கு நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். அன்றைக்கி அந்த பெரியவாளுடைய ஆச்சாரம் இந்த வித்வான்ற பட்டம் கொடுத்து தான் என்னை இன்னைக்கு காப்பாற்றுறது, வேறு எதுவும் சொல்ல முடியாது.
மாமியாரோட கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அம்மாவுக்கு கூடமாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஒரு சமயம் வந்து ப்ரெஸ் அங்கே மாரிச்செட்டி ஸ்ட்ரீட்லேருந்து எங்கள் ஆற்றுக்கு எல்லா இதுவும் ஷிஃப்ட் ஆகி எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ வந்து பிரிண்டிங் மிஷினும் கட்டிங் மிஷின் எல்லாமே கீழ் வீட்டில் தான் இருந்தது. ஒரு தடவை பிரிண்டிங் இது பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணச்சு தாத்தாக்கு வந்து ரோல் அது சுத்தச்சு கத்தி இது சுத்தச்சு விரல் கட் ஆயிடுத்து. அதில் வந்து நானும் அம்மாவும் தான் அப்போ அங்கே இருந்தோம். தாத்தா எப்படி மேனேஜ் பண்ணானே எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா அந்த அந்த கட்டிங் மிஷின் எங்களுக்கு எப்படி சுற்றணுன்னே தெரியாது. தாத்தா சொல்கிறா கிளாக் வைஸில் நீ இப்படி சுற்று அவள் அந்த பக்கம் சுற்றுன்னு. நாங்கள் ஒரு செகண்ட் மாற்றி சுற்றினாலும் தாத்தாவோட விரல் கட் ஆகிருக்கும். அந்த ஒரு செகண்ட் வந்து எங்களுக்கு நிஜமாகவே இப்போ நினச்சா கூட ரொம்ப பயமாக இருக்குது. அந்த ஃபேஸை நாங்கள் எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னாலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஏதோ பெருமாள் அனுகிரகத்தில் நாங்கள் கரெக்டாக அந்த கட்டிங் மிஷினை கரெக்டாக சுற்றினோம். ஸோ அதில் வந்து அந்த அந்த ரத்தம் அப்படியே கொட்டிகிட்டே இருக்குது தாத்தா விரலேருந்து. அது அப்படியே அந்த வலி எப்படி தாங்கினானே தெரியல தாத்தா. இப்போவுமே அவருக்கு அந்த விரல் கொஞ்சம் மடக்க முடியாது தான். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு ஜுரமோ சாதாரண ஒரு அடிப்பட்டாலே நமக்கு வந்து 4 பேர் நம்மளை கவனிக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அவர் வந்து அந்த வலியை பொறுத்துண்டு அதோடையும் அவர் வந்து மறுநாள் வந்து வேலை செய்ய வந்துட்டா. அதான் நாங்கள் இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கோம். எப்படி இவர் வந்து அவ்வளோ ஒரு அந்த வலியை பொறுத்துண்டு தன்னை தன்னை யாரும் வந்து இது பண்ணக்கூடாது, தன்னைத்தானே பார்த்துண்டு அடுத்த வேலைக்கும் அவர் மூவ் ஆகுன்றது இதெல்லாம் வந்து தாத்தா கிட்டேருந்து நாங்கள் கற்றுண்டது. வில் பவர் வந்து தாத்தா கிட்டேருந்து நாங்கள் கற்றுண்டது. என் பேர் திவ்யா. தாத்தாவுக்கு நான் 2வது பேத்தி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. ஸோ எங்கள் ஆத்தில் நான் வளரும்போது ஒரு 20-21 வயசு வரைக்கும் வளரும்போது நானே எங்கள் அம்மா அப்பா எங்கள் பாட்டி அவ்வளோதான். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலின்னு பார்த்தா கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ எல்லாருக்கும் மாமனார் மாமியாரே ஜாயின்ட் ஃபேமிலி. எனக்கு வந்து தாத்தா பாட்டி எல்லாருமே ஒன்றா இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தாத்தா கிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுட்டுருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தாத்தா எப்படி கரெக்டாக 5:30 ஆனால் காஃபி சாப்பிடுவார், அதே மாதிரி 8 o'clock ஆனால் ஹார்லிக்ஸ், 10:30 ஆனால் சாதம். ஸோ அதே மாதிரி அவர் அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுனால எங்களுக்குமே அந்த டைம் வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே இதுவாகிடுது. இப்போவுமே கரெக்டாக அந்த ஒரு 10:30க்கு சாப்பிடுவார். 11 o'clock வந்து அவருக்கு எங்கள் ஆற்றுல இருக்கும்போது நான் இங்கே ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு விடுவோம். நானோ இவரோ யார் ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த டைம் நாங்கள் கொண்டு விடுவோம். எங்களுக்கெலாம் வந்து இந்த டைமில் 30 இயர்ஸ்லேயே எங்களுக்கெலாம் சாப்பிட்டானா போய் படுக்கலாமா இல்லை ஹாயாக டிவி பார்க்கலாமான்னு தோணும். அவர் அப்படிலாம் இல்லை. டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு கையாலுமே அந்த கை கூட காயாது. உடனே பையை தூக்கிட்டு வா நம்ம போகலாமா அப்படின்பார். ப்ரெஸ்ஸுக்கு தினமுமே அவருக்கு அந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்தால் தான் அந்த கரெக்டாக அந்த 11 o'clock 11:30க்குள்ளே அவருக்கு ப்ரெஸ்ஸுக்கு வந்துடணும். அப்படியே சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இந்த ப்ரீ ஸ்கூல் குழந்தை போகிற மாதிரி ஒரு பையை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுவார். வந்து அவருக்கு இங்கே இருக்கணும். சப்போஸ் எதனா ப்ரெஸ்ஸில் எதனா வேலை இல்லை, எதனா இன்விடேஷன் அந்த மாதிரி இல்லைனாலும் ஏதான ஒரு புஸ்தகம் வச்சுட்டு ஏதான ஒன்று படிச்சுட்டு இருப்பார். இந்த வயசுலேயும் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணணும், அந்த விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏதான ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகர்னஸ் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் நிறைய இது மெயினாக நான் அவர்கிட்டேருந்து கற்றுண்டது. என் பையனுக்குமே நான் அதான் சொல்லுவேன். ஏதான இப்போ படிக்கும் போது அவன் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலோ இல்லை ஏன் படிக்கணும் அந்த மாதிரி அவன் கேட்டாலோ நான் அதை தான் சொல்வேன். நீ தாத்தாவை பார்த்துக்கோ, தாத்தா இந்த வயசில் 100 years ஆகுது, இப்போவும் அவர் 8 years மேலே கம்ப்யூட்டர் கற்றுண்டு இதை கற்றுண்டு இன்னுமே கற்றுக்கணும், இனிமேல் இந்த புக்கை எழுதணும், இதுவே போராது அப்படின்றார். ஸோ அவர் அந்த வயசில் அவர் அதை பண்ணும்போது இந்த வயசில் நம்ம பண்ணக்கூடாதா, இதெல்லாம் நீ கற்றுக்கோ அப்படின்னு நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன். உங்களுக்கு வேறு எந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சி, இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த விஷயமா சொல்லியிருந்தீங்க. ஜிஆர் கிட்ட படிச்சிங்க, வேதாந்தம் படிச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து காலட்சேபம் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ப்ரெஸ் இது பண்ணியிருக்கீங்க, ஒரு துறை பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இதை தாண்டி ஒரு பொழுதுபோக்கு, ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களை ஈர்த்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு என்ன பொழுதுபோக்குக்கு ஒழிஞ்ச போது ஸ்தோத்திரம் பெருமாள் ஸ்தோத்திரம் கோத்திரம் இதை அப்படிவா யாரை சொல்லிட்டீங்களே நேரத்தை போக்குறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்காக என்ன ஓடுறது இது ப்ரெஸ் வேலையாக இருந்தால் கவனிக்கிறது. பசங்கள் சில பேர் காலக்ஷேபம்னு சொல்கிறோம், அது சொல்கிறோம். அது போகிறது மிதில் முடிஞ்சது மிதில் படுத்து தூக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஏதாவது செய்யணும்னா பழைய புத்தகங்கள் எடுத்து ஸ்தோத்திரங்கள் இருக்கோம், அந்த கடவுள் வழிமான ஸ்தோத்திரங்கள் அது அப்படியே படிக்கிறது போகிறது வர்றது, அதான் காரியம். வேறு எதுவும் கிடையாது. வேறு எங்கேயும் இது பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் இதுவாக போகிறது ஒருத்தர் பண்ணுறது கிடையாது. ஓகே. அண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஆச்சாரியரை பற்றி சொல்லும்பொழுதே உங்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டீங்க. இப்போ அடுத்து ஒருத்தரை பற்றி நான் கேட்க போகிறேன். நான் உங்களுடைய மனைவி அம்மாவை பற்றி சொல்லுங்கள். அவளை பற்றி நான் என்ன சொல்கிறோம், நம்ம மனைவிக்கு எப்படி இருக்கணுமோ அந்த ரீதியில் வருதான். ஒரு மனைவின்றவள் கணவன்ல எந்தெந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி ரீதியில் இருந்திருக்கோம்.
அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். அவன் எதுவும் படித்தவள் கிடைச்சவள் இல்லை. நமக்கு எந்த சமயத்தில் நம்ம எந்த சௌகரியங்கள் பண்ணணுமோ அவன் அந்த மாதிரி அவள் பண்ணி கொடுத்துருந்தான். அவன் நாங்கள் 2 பேரும் தனியாக கொடுத்தனம் பண்ண காலத்தில் குழந்தைல அப்புறம் நாங்கள் வந்து இவளோடு சேர்ந்துட்டோம். இவளோடு சேர்ந்தோம்னா எவ்வளோ தூரம் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய முடியுமோ அந்த காரியத்தை அவன் செய்து கொடுத்துட்டுருக்கான், நான் பண்ணிருக்கோம், நாம் அவர் செய்துட்டுருக்கோம். எங்களை இப்போ இது மாதிரி காப்பாற்றுறா இப்போள்ள பேரங்கள் தான், பேரனும் பொண்ணு தான். எங்களுக்குள்ள ஒன்றும் இது கிடையாது, ஒரு இது கிடையாது. நாம் சொல்கிறத அவள் செய்கிறா, அவள் சொல்கிறத நம்ம செய்துட்டுருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமைதான் தவிர ஒரு தகராறு கிடையாது. இல்லையே உங்க கல்யாணத்து சமயத்துல ஒரு விஷயம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோமே. கல்யாணத்தை கல்யாணத்துக்கு சமயத்துல கல்யாணத்துக்கு முன்னாள் அதுக்கு என்ன, அது வேற விஷயம். பொண்ணை பார்த்ததும் கிடையாது, அவளும் பிள்ளைய பார்த்தது கிடையாது. நான் சொன்னேன் ஹைஸ்கூலில் படிச்சிருந்தேன்னு சொன்னேன். அந்த ஹைஸ்கூலில் படிச்சிருந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு இது தோணுது. எங்கேயோ பொண்ணை பார்த்தார், ஏழை குடும்பம் எங்களுக்கு. அதனால இவர் என்ன பண்ணாலும் யார் பார்த்துட்டே வந்தார். இப்போ பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணேன்னு, இந்த பொண்ணையும் கொடுக்குறேன்னு சொன்னான். இவளுக்கு கொஞ்சம் வாயு வந்து வலது பக்கம் கால் கை கொஞ்சம் ஊறும், ரொம்ப வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அவனால் இந்த மாதிரி இருக்கேன்றதுக்காக அவள் மாமனார்காரர் இருந்தவர் கொஞ்சம் சொத்து உள்ளவர். இவளுக்கு இந்த மாதிரி இருக்கா, நான் இவளுக்குன்னு ஏதாவது நிலம் கொடுக்குறேன்னு கொஞ்சம் நிலம் எழுதி கொடுத்தார். எங்கள் அப்பாவுக்கு என்ன சாப்பிட்றது இந்த மாதிரி நிலமும் வருது, அடியோடு செய்ய முடியாதுன்னு இல்லை, புரியாது, வேலையெல்லாம் செய்வோம், செய்யறதுன்னு கஷ்டம் கிடையாது. ஐயா இது கல்யாணம் பண்ண வேண்டியதானே அவர் தீர்மானம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ண போகிறாரா பார்க்குறாரான்றது எனக்கு தெரியாது. யாராவது பொண்ணு பார்க்குறாரா இல்லை செய்யணும் எனக்கு விஷயமே தெரியும். எனக்கு அப்புறம் இந்த ஹைஸ்கூலில் படிச்சது லெட்டர் வந்தது, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க, நீ பறிட்டு வர வேண்டியதுன்ட்டு. இதனால திடீர்னு பறிட்டு வந்தால் உடனே இந்த மாதிரி சமாச்சாரம் நீ இப்போ பண்ணுறது கல்யாணம் சொல்லி வந்து 10 நாளில் கல்யாணம். நான் பொண்ணை பார்த்தது கிடையாது, அவளும் பிள்ளை பார்த்தது கிடையாது, கல்யாணத்தை போது பார்த்ததான் இந்த மாதிரி என்னுடைய. ஆனால் அதனால் எங்களுக்கு ஒன்றும் குறவில்லை. இது வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கோம், நல்லா தான் எங்கள் குடும்பமும் நல்லா தான் நடந்துட்டுருக்கு, ஒரு விதமான குறைச்சல் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு ஒரு தோணுது, இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து ஆன்லைனில் பார்த்துக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள்லேயே வந்து பிரிஞ்சிடுறாங்க. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு 99 வயசுனா அம்மாவுக்கு ஒரு 90 வயசு இருக்குமா? அம்மாவுக்கு 90 வயசு இருக்குமா? இல்லை, அவளுக்கு மாறிச்சு 93 94 90 கிட்டத்தட்ட. எனக்கு அவளுக்கு எனக்கு 17 வயசு கல்யாணம், அவளுக்கு 13 கல்யாணம். ஓ, ஓகே ஓகே, 4-5 வயசு தான் வித்தியாசம். ஸோ ஒரு 80 வருஷத்துக்கு மேலவான ஒரு தாம்பத்தியம் கரெக்டா? 43 ஜூலையில் கல்யாணம். இவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கீங்க, மெமரி பவர் சொல்கிறேன், இவ்வளோ கரெக்டாக தேதியில் 43 ஜூலையில் கல்யாணம், ஆனி மாதம் 30ஆம் தேதி. ஸோ 82 வருஷம் கல்யாணமாகி. இந்த கல்யாணத்தை சொல்கிறேன் 99ல் 17 வருஷம் கழிச்சுடுங்களேன். 82 வருஷம். அவள் தான் சமையல்கள் பண்ணி கூட மாடு இருந்து எல்லாம் செய்வேன். சேஷா கூட நானும் கூட மாடு செய்வேன். ஒத்துமை தான் நாங்கள் 2 பேரும். அப்படிலாம் இதுவாக இருக்க மாட்டோம். கறி அடுப்பில் தான் பண்ணுவேன். கறி அடுப்பில் பண்ணி மண் பாத்திரம் இல்லை, அதில் தான் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் கதையாக ஆசாரமாக இந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துன்னு வந்து எல்லாம் அதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணேன். இந்த ஒத்த கையாலேயே பண்ணுவேன். ஆனால் ஹெல்ப் பண்ணுவேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் செய்வேன். சேஷா கூட எங்கள் குழந்தைகள் நின்று எல்லாம் பண்ணுறது எங்கள் பேரன்மார்கள் தான். இப்போது இத்தனை வருஷமாக 13 வருஷமாக நான் இருந்தேன். எத்தனை வருஷம்டாக்கண்ணா அந்த அத்தனை 30 வருஷமாக 40 வருஷமாக சேர்த்துருந்தேன். நாங்கள் இது மாதிரி தான் குளத்துல தண்ணி எடுத்துன்னு வந்து கறி அடுப்பு மூட்டி எல்லாம் பண்ணி நான் தான் செய்வோம். தவிர பித்தல் பாத்திரம் தான், எவசி பாத்திரம் கித்தல் பாத்திரம் ஒன்றும் கிடையாது. ஓணம் வந்தால் வெள்ளி பாத்திரம், தோசைக்கல்லால் கையால் தான், இந்த ஒத்த கையால் ஆற்றி தோசை வாத்து எல்லாம் இந்த கையால் தான், ஒரே கையால் தான் வாத்துப்பேன். கொழுப்பேரெல்லாம் ரொம்ப பெரிய மண்ணுகள். அப்படி இருக்கியா இப்படி இருக்கியா, உனக்கு ஒன்றும் பேச தெரியலையா, அப்படி இப்படி எவ்வளோ மெத்தல் தெரியுமா. இப்போது என் பாட்டி 3 பேரும் கலாட்டா பண்ணுவா. அப்படி இது இப்படி இது, புடையும் நன்னா வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ, மூஞ்சி நன்னா வச்சுக்கோ, பவுடர் பூசிக்கோ, என்னை பவுடர் பாட்டியே வச்சுருக்கா. கொழுப்பேர் சின்னது தான், என்னை அப்படி மட்டினா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப இதுவே கிடையாது, கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஆசையாக வச்சுட்டு ரொம்ப இதுவாக கஷ்டமே பட மாட்டேன். அந்த காலத்துலேயும் இவரோட நன்னா இருந்தேன், இப்போயும் பசங்களோட நன்னா கஷ்டப்படாது இருக்கேன். ஒரு பொழுதுபோக்கும் இல்லை. நான் பாட்டுக்கு சாதம் போட்டால் சாப்பிட்டு படுத்துட்டு டிவி பார்ப்பேன். டிவி பார்த்து பாகியலட்சுமி அந்த மாதிரிலாம் பார்த்து
படமெல்லாம் பார்த்து செய்வேன். அதோட தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 82 வருஷம் இவ்வளோ நீண்ட அழகான ஒரு கல்யாண வாழ்க்கையில் உங்களுக்கு இப்போ இருக்க தலைமுறையோட இந்த வாழ்வியலை பார்க்கும்பொழுது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நாளில் டைவர்ஸ் ஆகுது, சண்டை வருது, பெருசாக கோர்ட் கேஸ்னு அலையிறாங்க. உங்களுடைய 82 தாம்பத்திய வாழ்க்கையை பார்த்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு? அவங்களுக்குள்ள மனசில் வேற்றுமை அதிகம் வந்துட்டோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அடியிலேருந்து ஒருத்தருக்கு ஒத்துமை வர மாதிரி சரி நமக்கு கிடைத்தா நல்லவளாக இருப்பான், சந்தோஷம் இவன் நினைக்கணும். அதே மாதிரி அவளும் நினச்சி குடும்பம் பண்ணமாக தான் ஒரு நாள் அந்த குடும்பத்தில் தகராறே வருது. கல்யாணம் பண்ண இன்றைக்கி சாயங்காலமே நான் மிரட்டுறேன் நீ கேட்கணும், நீ மிரட்டுறேன் நான் கேட்கணும் தான் சண்டை அப்போவே ஆரம்பம் தான். அதெல்லாம் நம்ம சொல்ல அவ தலையெழுத்தை பொறுத்து. எனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். தாத்தா எனக்கு ஸ்லோகம் அப்புறம் சமாஷ்னேனம் பூனெல்லாம் அவர் தான் கொடுத்தார். எனக்கு வந்து தாத்தா நிறையா கொஷின்ஸ் கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுவா. எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லணுன்னா முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டாங்க. குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மன் கி பாத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பேசும்பொழுது இன்க்விசிட்டிவ்னஸ் டு லேர்ன் அப்படின்றதுல தான் இவருடைய டாப்பிக்கை பற்றி ஆரம்பிச்சிருப்பார். அதாவதோ பிரம்ம ஜிக்யாசான்னு ஒரு பிரம்மசூத்திரத்தை எடுத்து, அதாவது இதுக்கு மேலே நான் பிரம்மத்தை பற்றி கற்றுக்க போகிறேன்றது ஆரம்பிக்கிறது. அதுக்கு அதை தான் வந்து ஆரம்பமாக வச்சுட்டு இவரை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பேசியிருப்பார். அது என்னன்றதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா இவர்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம், இப்போ வந்து அவருக்கு வந்து 100 வயசு ஆப்புறது, இனி வரைக்கும் ஏதாவது ஒரு புது விஷயம்னா அதை கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம். குறிப்பாக 2-3 விஷயம் சொல்கிறேன். ஏன்னா ஆர்ட் ஒர்க்கை பற்றி எங்கள் வீட்டில் எல்லோரும் பேசினாங்க. அவர் முதல் இந்த கோவிலுக்கு, இந்த மயிலாப்பூரில் இருக்கிற தேசிகர் கோவிலுக்கு வந்த உடனே ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த கோவில் டைமிங்ஸு காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மத்தியானம் சைதாப்பேட்டில் போய் ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடுவார், திருப்பி சாயங்காலம் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கோயில் டைமிங்ஸு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் படித்த சம்ஸ்கிருதத்தை கொண்டு இந்த மாதிரி கோயில் பூஜைக்கெல்லாம் புஸ்தகமே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் ராத்திரி உட்காந்து புக்கெல்லாம் பார்ப்பார். அந்த புக்கில் இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் டீகோடு பண்ணி அதை ஒரு ப்ரோஸா மாற்றி பப்ளிஷ் பண்ண ஃபஸ்ட்டு புக்கு. இவரை கொண்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஆகமத்தில், பாஞ்சராத்திர ஆகமத்தில் இதை படிக்கிறோம் அதை படிக்கிறோம், நிறைய பசங்க இன்றைக்கி நிறைய பேர் வளர்றா அப்படின்னா அவள் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர் எங்கள் தாத்தா. இது மட்டும் இல்லை, நான் 10th படிக்கிறச்சே இவங்க தனியாக இருக்காங்க, தாத்தா பாட்டி தனியாக இருந்தாங்க. அப்போ ராத்திரி பாட்டிக்கு துணைக்கு போகணும். ஏன்னா வந்து கோவிலில் உற்சவம்லாம் இருந்ததுன்னா இவர் கோவிலில் இருந்துருவார், ராத்திரி வரமாட்டார். வரத்துக்கு ஒரு 12:30 மணி ஆகும். அப்போ ஒரு புக்கு போட்டிருந்தார், சுதர்சன ஹோமத்தை பற்றி ஒரு புக்கு போட்டிருந்தார். அதுவும் எப்படி இருக்குன்னா, எப்பயுமே நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லோக ரூபத்தில் தான் இருக்கும், எல்லாமே ஒரு ஸ்லோகமாக தான் இருக்கும். ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு பிக்சர் வரையணுன்னாலும் அதையும் ஸ்லோகத்தில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்லோகத்தை படித்து அந்த டிசைனை நம்ம வரையணும். இவர் ராத்திரி 1 மணிக்கு கோயிலேருந்து வந்து உக்காந்து அஹிர்புத்னிய சம்மிதைன்னு ஒரு ஸ்கிரிப்சரை எடுத்துட்டு சுதர்சன மண்டலம், சுதர்சன ஹோமத்துக்கு அந்த கோலமானது எப்படி போடணுன்றத ஸ்லோகத்தை படித்து அந்த ஸ்லோகத்தை பிக்சராக டீகோடு பண்ணுவார். திடீர்னு ஒரு மாதிரி இவர் போடுவார், திருப்பி அந்த ஸ்லோகத்தை வாசிப்பார். இல்லை இது இப்படி வரக்கூடாது, இப்படி வரணும்னு மாற்றி 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 பண்ணிவிட்டு அதை வெட்டும் பண்ணுவார். அதாவது தாம் பண்ணது வந்து ஃபைனல் கிடையாதுன்றத இருந்தாலும், ஃபைனல்னு தெரியும் இருந்தாலும் அதை போய் வெட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 வாட்டி அது கரெக்டு தான், இதை யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு தனக்கு ஒரு நம்பிக்கை வந்தாவிட்டு தான் அந்த விஷயத்தை சொல்லவும் சொல்லுவார். தாத்தா வந்து எங்கள் கூட விளாடுவா. சின்ன வயசில் வந்து ஒரு நாங்கள் ஒரு 3-4 வயசில் இருக்கிறச்சே தாத்தா ரொம்ப யங்காக இருப்பாள். அப்போ வந்து பால் போடுவா, நாங்கள் பேட் அடிப்போம். அப்புறம் ஷார்ட் பண்ணால் ஷார்ட் அடித்தா கிளாப் தட்டுவா. அதுக்கப்புறம் வந்து எங்கள் 3 பேரையும் கூப்பிட்டு எப்போவுமே திராட்சை கொடுப்பா, முந்திரி திராட்சை எல்லாம் கொடுப்பா கோவில்லேருந்து வந்தால். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோகம்லாம் வந்து எங்களுக்கு சொல்லித்தரும். எனக்கு தாத்தா ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தாத்தா வந்து டைமிங் மேனேஜ் பண்ணிட்டு என்ன டைமுக்கு தூங்கினாலும் கார்த்தால 5:30 மணிக்கு எழுந்துக்கிறா. அதுதான் டவுட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த தீபாவளி, இதுக்கு முன்னாடி வந்த தீபாவளியில் கூட 500 வாலா தாத்தாவுக்கு பயமே இல்லை. வச்சுட்டு அது பாட்டுக்கு வெடிக்க போகிறது, தாத்தா பாட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா பயமே இல்லாமல். தாத்தா கிட்ட வெடிக்கிறதுன்னு கூட தெரியணுமான்னு தெரில. அப்புறம் பெரியப்பாவும் அப்பாவும் போய் தான் தாத்தாவை கூட்டின்னு வந்தா, தாத்தா வெடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தைரியமாக இருப்பா. எனக்கு எல்லா விதத்துலேயுமே ஃபிலசாபிக்கல் டீச்சர் தாத்தா தான்,
ரோல் மாடலும் தாத்தா தான். ஏன்னா வீட்டு வேலைகள் உட்பட எல்லாம் நிறைய அவர் வீட்டில் தான் நான் கற்றுனேன். தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பாட்டியால் வேலை செய்ய முடியாதுன்றதுக்காக ஹெல்ப் பண்ண போய் தான் நிறைய விஷயம் நாங்கள் கற்றுட்டோம். சொல்லித்தரச்சே கூட அந்த ப்ரெசிஷன், 2 விஷயம் முக்கியம். ஒன்று ப்ரிசிஷன் ஆஃப் தாட்ஸு, அந்த ப்ரிசிஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றது இருக்குது. ரெண்டுமே இனி வரைக்கும் 100 வயசுலேயும் அவருடைய மெமரி பவர்லாம் அச்சிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, இந்த ஃபிலசாபிக்கல் ஒர்க்ஸ் சொல்லி தரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையோ ஏதாவது ஒரு கோட்டோ எடுத்துருவாங்க. இந்த கோட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கீதையில் இந்த ஸ்லோகம் இருக்குன்னா இதுக்கு ரிலேட்டட் கண்டென்ட், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடிய பாக்கி எந்தெந்த சோர்ஸில் இருக்குன்றது ஃப்ளோவில் அப்படியே கொட்டும். அதை ரெஃபரே பண்ண வேண்டாம் அவருக்கு. அவ்வளோவும் இந்த வயசில் நான் சொல்கிறது இன்றைக்கும் அவர் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் எங்களுக்கு. அப்போ சொல்லி கொடுக்கும்பொழுதும் அந்த மெமரி பவர் பழையசை ஈஸியாக ரெக்கலெக்ட் பண்ணி அதை அப்படியே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த வாழைப்பழத்தை உரித்து வாயில் ஊட்டுற மாதிரி வெரி வெரி டஃப் கான்செப்ட்ஸ்லாம் அவ்வளோ சிம்பிளாக டீகோட் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா. அவர் நிறைய படிச்சிருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஞான சூன்யம். இந்த முட்டா பசங்களுக்கு நன்னா சொல்லி கொடுக்கணுன்னா எப்படி இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை கேட்டால் குழந்தைகிட்ட போய் நான் பிரம்மம்னா எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட கொடுக்கணும். அந்த மாதிரி எங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த டீச்சிங் கேப்பபிலிட்டி அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 பசங்களுக்கு மேலே ஆகமம் கற்றுண்டா. 5லேருந்து 6 பேருக்கு சான்ஸ்கிரிட்டில் ரிசர்ச் ஸ்காலர்ஸாக அவர்கிட்ட உட்காந்து ஆகமம் கற்றுண்டா. இனி வரைக்கும் ஆகமத்தில், அதாவது பாஞ்சராத்திர ஆகமத்தில் எந்த டவுட் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கால் இங்கே தான் வரும். இப்போ போன வாரம் எனக்கு கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பையன் PhD பண்ணிட்டு இருக்கான். அதாவது பிரதிஷ்டை சம்பரோக்ஷணத்தை பற்றி ஒரு PhD பண்ணிட்டு இருக்கான். அவன் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி கிட்ட அங்கே பண்ணிட்டு இருக்கான். திருவையாறுலையோ சாஸ்திராலையோ பண்ணிட்டு இருக்கான். அவன் போய் தான் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கான். அந்த ப்ரொஃபஸர், உங்கள் ஆகமத்தில் இந்த சுவாமி இவ்வளோ புக்கு போட்டிருக்காரு, உன் தீசிஸில் ஒரு இடத்துல கூட இதை ரெஃபர் பண்ணலையே, நீ அவர் போய் பார்த்தியா, இதை பற்றி அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணியா, அவர் புக்கில் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டு உன் தீசிஸை நீ என்கிட்ட சப்மிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு தீசிஸை இவருடைய ரெஃபரன்ஸ் இல்லாததுனால ரிஜெக்ட் பண்ணி அவர் ரிஜெக்ட் பண்ணல, ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அப்படின்னா இவருடைய அந்த ஃபேமானது எல்லா இடத்துலையும் எப்படி பரவி இருக்குன்றது தான் மேட்டர். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் அதில் இவர் அடிச்சிக்கவே முடியாது. இன்னொன்று, ஒரு வேஷ்டி கட்டிக்கிறது உட்பட தான் ஒரு வேலை பண்ணார்னா அவ்வளவு க்ளீன் கிறிஸ்பாக இருக்கும். நீட்னஸ், கிளென்லினஸ், டிசிப்ளின், அந்த ஒரு ஃபார்மேட்டிக்காக இருக்கும். இத்தனை வயசில் அவர் ஒரு லைப்ரரி வச்சுருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 150-200 புக்குக்கு வச்சுருக்கார். எல்லா புக்குக்கும் அட்டை போட்டு அந்த புக்கு என்ன பேருன்றதை எழுதி அந்த புக்குக்கு ஒரு கேட்லாக் மெயின்டைன் பண்ணி, இன்றைக்கி நான் தாத்தா எனக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ரேக்கில் 3வது இதில் 10வது புக்கு இருக்கும் பார், போய் எடுத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு ஒரு கேட்லாக் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பார். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் இனி வரைக்கும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு கைடாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு ரிலேஷன், இது எல்லாத்தையும் போக ஒரு பெஸ்ட்டு டீச்சராகவும் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இளைஞர் தான் எங்கள் தாத்தா. 100 வயசு அவருக்கு இந்த மார்ச் மாதம் நாங்கள் 100வது வருஷம் கொண்டாட போகிறோம். எல்லாரும் எங்கள் கூட இருந்து அதையும் நடத்தி கொடுக்கணும்னு உங்கள் கிட்ட கேட்டு. அப்போ நீங்கள் தலைமுறையாக பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மகள், அதுக்கப்புறம் அந்த பேரப்பிள்ளைங்கள், அவங்க பேரப்பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தைகள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வீட்டிலே தலைமுறையாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் தலைமுறைக்கும் இப்போ அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது என்ன வித்தியாசம் சொல்ல முடியும் எனக்கு தெரியல. எங்கள் தலைமுறையில் என்ன வேறு விதம், அப்போ பழைய கால சமாச்சாரம் இப்போ நவீனம் கலந்துருக்கும். இந்த தலைமுறைகளில் வரைச்ச நம்மளோட கூட இருக்கிறதாலே நம்ம விஷயமும் கொஞ்சம் தோகும், லோகத்தை பார்த்து சிந்த கலக்கும், ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, நிறைய புத்தகம் எழுதியிருக்கீங்க, என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டாக இருக்கும்பொழுது நமக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம் இல்லையா? சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். எனக்கு இவ்வளோ தான் நேரம் இருக்குது, என்னால் இவ்வளோ தான் பூஜை பண்ண முடியுது. அந்த மாதிரி நம்மளுடைய வேர்லேருந்து நம்ம நகர்ந்துட்டோமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கோவில் விஷயம் இல்லையா? கோவிலில் பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயமே சொல்லலாம். அது இத்த பொறுத்து அது என்னன்னா நம்மளுடைய மனசு போக்குவரத்தை பொறுத்து வரும். அது கூட இருக்கிற வாழ்க்கை இதுவும் சேர்ந்த வாழ்க்கை இதுவும் நமக்கு புத்தி எப்படி எந்த விஷயத்தில் போகிறதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புத்தி மாறும். சில பேர் கோவிலுக்கு தினம் போகணும்னு ஆசைப்படுவான், சில பேர் போன போதும் போகலாம், சில பேர் ஆசைப்படுவான். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம்
சகவாசம் காரியம் ஒன்றும், நம்ம கூட பழகிறவாளுடைய காரியம் ஒன்றும், நமக்கே நம்மளுடைய ஜென்மத்தினுடைய பலன் தோணும். சில சமயம் அந்த மாதிரி தோணும். அதுதான் சொல்லும் போது கூட அதுக்கு வேறு காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த 99 வயசு நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்களே உங்கள் வயசுக்கு, உங்களால் மறக்க முடியாத சம்பவம்னு ஏதாவது இருக்கா? உங்களை ரொம்ப மனசை பாதிச்ச, மனசை வந்து நெகிழ வச்ச அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது? எனக்கு பாதகம்ன்ற எதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்னு நான் நினச்சது, இந்த வயசுலேயே நம்மளை கூப்பிட்டு அதை இதை செய்ய சொல்கிறாளேன்னு ஒரு சந்தோஷம். சொல்கிறேன், இந்த 99 நீ முடியுதுன்னு சொன்னேன். இந்த 99 ஆரம்பத்தில் நான் செஞ்சேன். இதில் ஊருக்கு மோபடியம் பண்ணிருக்கேன்னா சரி மனைவி சாரின்னு ஆமாம். இப்போ போய் நம்மளை கூப்பிட்றாளேன்னு இந்த வயசுல கூப்பிட்றாளே சந்தோஷம் தான். 4 மாதம் என்ன தான் முக்கூரில் பண்ணேன். அது ஏதோ நம்மளை கூப்பிட்டு செய்துக்கணும்னு கடவுளுடைய அபிப்பிராயம் இருக்குது. நமக்கும் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை இந்த வயசுலையாக செய்தவன், என்னால் முடியாது ஒன்று உட்காராதே, ஒரு நல்ல விஷயத்தை போய் நாமளும் செய்து வச்சவேன்னு திருப்தி, மன திருப்தி. இதான தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் நம்மளால் முடிஞ்ச வெள்ளியும் வயசு கணக்கு கிடையாது. உடம்புல சக்தி இருந்து இந்த காரியத்தை செய்ய முடியும்னு என்ன வந்தால் அது செய்து கொடுக்க வேண்டியது தான் கடமை. மாண்டேன்னு சொல்ல முடியாது. இன்றையும் நான் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கேன், அப்படி தான் செய்துட்டு இருக்கேன். அண்ட் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேட்டா மாதிரி உங்கள் மைண்டில் வந்து அவ்வளோ ரெஜிஸ்டராக இருக்கு. அண்ட் எதையுமே யோசிக்காமல் பேசுகிறீங்க. அண்ட் இதை பார்க்குறது மூலமாக நிறைய பேருக்கு வந்து வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து முடங்கி போயிடணும் ஒரு அவசியம் இல்லை. இன்னும் நம்ம மனசுக்குள்ளார வந்து ஒரு உத்வேகமும் ஒரு உயிர்ப்போட வச்சுருந்தா எவ்வளோ விஷயம் வேணாலும் யோசிக்கலாம், பேசலான்றதுக்கு நீங்களே ஒரு உதாரணம்ப்பா. இவ்வளோ நேரம் எங்களோட பேசிகிட்டு இருந்தீங்க, எங்கள் வியூவர்ஸோட பேசிட்டு இருந்தீங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு விட்டோம்னா சுகர் கிடையாது, ஐயாயிரம் ஸ்வீட்டு கொடுத்தா சாப்பிடலாமோ இல்லையோ, எவ்வளோ நாளையும். அந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி தின்னா யாருக்கும் தன்னை பற்றி சொன்னால் ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். அது எதிர்ப்புக்காரது எவனும் கிடையாது லோகத்தில். இப்போ கலியுகத்தில் ஒருத்தனை பற்றி நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுவான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், என்னை பற்றி இதுவாக தானே போட போகிறோம், நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாத பற்றியா அப்படின்னு நமக்கு சந்தோஷம் தான். அதனால ஒன்றும் இது கிடையாது. ரொம்ப சந்தோஷமா. இன்னும் வந்து நீங்கள் வணங்குற அந்த கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் இன்னும் நிறைய வயசு நீங்கள் இருந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வழிகாட்டணும்னு வேண்டிக்கிறோம்ப்பா. ரொம்பவே சந்தோஷம், நன்றிப்பா. நல்லபடியாக எல்லாம் நல்லா சௌக்கியமாக இருக்கணும் என்னுடைய ஆசீர்வாதம் தான். கஷ்டப்படாமல் சௌக்கியமாக காலத்தை தள்ளி இன்னும் நல்ல விஷயங்களில் காலத்தை பொழுதுபோக்குன்னு நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்.